வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக்க பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நேரடியா விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்காரு இல்லையா விஜய். அவரோட தலைமையில மாநிலம் முழுசும் இருக்கிற டாஸ்மாக் கடைகளோட செயல்பாடுகள்ல ரொம்பவே அதிரடியான மாற்றங்கள் வந்திருக்கு. பொது இடங்களோட பாதுகாப்புல இருந்து சாதாரண மக்களோட பாக்கெட் வரைக்கும் நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த புதிய விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நாம குறிப்பா 5 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். புதிய கட்டுப்பாடுகள், கடைகளை மூடுறது, செயல்படும் நேரங்கள், 10 ரூபாய் ரீஃபண்ட் திட்டம், அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா காசு வாங்குறதை எப்படி தடுக்க போறாங்க, இதையெல்லாம் வரிசையா பார்க்கலாம். முதல்ல இந்த புதிய டாஸ்மாக் கட்டுப்பாடுகள் பத்தி பார்க்கலாம். மாநிலத்தோட மதுபான கொள்கையிலேயே இது ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த திடீர் கட்டுப்பாடுகளுக்கு என்ன காரணம்? அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேரங்காலம் இல்லாம நடக்கிற விற்பனை, அப்புறம் இஷ்டத்துக்கு அதிக விலை வச்சு விக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கணும். முக்கியமா பொதுமக்களுக்கு ஏற்படுற இடையூறுகளை குறைக்கணும், கள்ளச்சந்தைய முற்றிலும் ஒழிக்கணும். இதுதான் இந்த அதிரடி மாற்றங்களோட மெயின் டார்கெட். அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். முக்கிய இடங்கள்ல இருக்கிற கடைகளை மூடுறது. அதாவது இனிமே இந்த கடைகள் எங்கே இருக்கலாம், எங்கே இருக்கக்கூடாதுங்கிற வரையறைகள். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நம்பர் இருக்கு. அதுதான் 717. ஆமாங்க, தமிழ்நாடு முழுசும் சரியா 717 டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூடணும்னு அதிகாரப்பூர்வமா உத்தரவு வந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 717 கடைகளை மூடுறதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, ஏன் குறிப்பா இந்த 717 கடைகளை மட்டும் இப்போ மூட சொல்றாங்க? அதுக்கு காரணம் இந்த 500 மீட்டர் ரூல். அதாவது சில குறிப்பிட்ட முக்கிய இடங்கள்ல இருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள்ள இந்த கடைகள் அமைஞ்சிருக்கிறதுனால தான் இப்போ அதிரடியா சீல் வைக்கப்படுது. அந்த 500 மீட்டர் சுற்றளவுக்குள்ள வர பாதுகாக்கப்பட்ட இடங்கள் எதுன்னு நீங்க கேட்கலாம். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள், அப்புறம் கோயில்கள். இந்த மாதிரி மக்கள், குறிப்பா மாணவர்கள், குழந்தைகள் அதிகமா கூடுற பொது இடங்களை மதுபான விற்பனையில இருந்து தள்ளி வைக்கணும்னு அரசு ரொம்பவே தீர்க்கமா முடிவெடுத்திருக்காங்க. 3வது முக்கியமான விஷயத்துக்கு போலாம். கடைகளுக்கான புதிய நேர கட்டுப்பாடுகள். எப்பப்போ சரக்கு வாங்க முடியும் அப்படிங்கறதுல வந்திருக்கிற ஸ்ட்ரிக்டான மாற்றங்கள். நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி பார்த்தா, முன்னாடியெல்லாம் இரவு 10 மணிக்கு மேலேயும் சரி, காலையில 10 மணிக்கு முன்னாடியும் சரி, கள்ளச்சந்தையில ஏகப்பட்ட விற்பனை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நேர இடைவெளியில நடக்கிற அத்தனை சட்டவிரோத விற்பனையையும் இனிமே வேரோட நசுக்கணும் தான் புதிய நிர்வாகம் முழு வீச்சுல செயல்படுறாங்க. டைமிங்ஸ கொஞ்சம் தெளிவா பாத்திரலாம். சாதாரண டாஸ்மாக் கடைகள் சரியா இரவு 10 மணிக்கெல்லாம் பூட்டியாகணும். எலைட் FL1 கடைகள் இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருக்கலாம். அதுவே FL2 கடைகளா இருந்தா நள்ளிரவு 12 மணி வரைக்கும் செயல்படலாம். இது சும்மா தோராயமான நேரம் கிடையாதுங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டிய ஹார்ட் ஸ்டாப் டைம். 4வது பகுதி, நுகர்வோர்களோட பாக்கெட்டுக்கு நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த 10 ரூபாய் பாட்டில் ரீஃபண்ட் திட்டம். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ப்ராசஸை நீங்க சரியா ஃபாலோ பண்ணணும். தமிழ்நாட்டுல நீங்க எங்க மதுபானம் வாங்கினாலும் அந்த பாட்டில்ல ஒரு QR கோட் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த QR கோட் இல்லைன்னா காசு கிடைக்காது. அந்த ஸ்டிக்கரோட இருக்கிற காலி பாட்டில கொண்டு போய் நீங்க திருப்பி கொடுத்தா உடனே ஸ்பாட்லே 10 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்டா கிடைச்சிடும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எங்க வேணாலும் அந்த பாட்டில ரிட்டர்ன் பண்ணலாம். அதாவது ஒரு கடையில வாங்கின பாட்டில தமிழ்நாட்டுல இருக்கிற வேற எந்த டாஸ்மாக் கடையில கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கான அந்த 10 ரூபாய எந்த கேள்வியும் இல்லாம வாங்கிக்கலாம். இது நிஜமாவே ஒரு பெரிய நெகிழ்வுத்தன்மை தானே. இப்ப நாம 5வது, அதாவது கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கூடுதல் விலை வசூலிக்கிறதை எப்படி தடுக்க போறாங்க, இதோட சட்ட அமலாக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்போ வந்திருக்கிற உத்தரவுகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பழசு என்னன்னா, ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்கன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி 10 மணிக்கு மேல பிளாக் மார்க்கெட் வேற. ஆனா இப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவே ரொம்ப கடுமையான போலீஸ் ஆக்ஷன் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரூல்ஸை மீறுற கடைக்காரர்களுக்கு கடுமையான தண்டனையும் கன்ஃபார்ம். சரியா இரவு 10 மணிக்கு கடைகளை மூடியாகணும், கள்ளச்சந்தை விற்பனை ஒரு துளி கூட இருக்கக்கூடாதுன்னு போலீசாருக்கு முதலமைச்சர் தரப்பிலிருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸ் போயிருக்கு. சோ இனிமே யாராவது ரூல்ஸ் மீறினாங்கன்னா ஸ்பாட்லயே ஆக்ஷன் பாயும். சும்மா எச்சரிக்கையோட நிக்காது. இப்போ நம்ம இந்த அலசலோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். சோர்ஸ்ல இருந்தே நமக்கு கிடைச்சிருக்க இன்னொரு முக்கியமான அப்டேட். இன்னைக்கு நிலவரப்படி மதுபானங்களோட அதிகாரப்பூர்வ விலையில எந்த மாற்றமும் செய்யப்படல. ஆனா ரொம்ப சீக்கிரமாவே டாஸ்மாக் விலை பட்டியல்ல சில மாற்றங்கள் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறத தடுக்க இவ்ளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டே விலைய மாத்தி அமைப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து வர காலங்கள்ல நுகர்வோர்களோட பாக்கெட்ல எந்த மாதிரியான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது கண்டிப்பா நம்ம எல்லாரும் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான அலசலோட அடுத்த முறை சந்திக்கலாம்.